வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 15 அம்சங்களுடனான கொழும்பு பிரகடன நிறைவேற்றத்துடன் பொதுநலவாய அரசு தலைவர் மாநாடு நிறைவு. மனித உரிமை தொடர்பிலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு காலக்கெடு விதிக்கின்றமை நியாயமானதல்ல, ஜனாதிபதி தெரிவிப்பு. காணாமற் போனோரை மீட்டுத் தரக்கோரி வவுனியாவில் தீப்பந்த போராட்டம். கமுருப்பிட்டியவில் கான்ஸ்டபிள் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை. தலாத்தோயாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இன்றுடன் நிறைவு பெற்றது. இந்த மாநாடு நிறைவு பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசு தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் 15 அம்சங்கள் அடங்கிய கொழும்பு பிரகடனம் வெளியிடப்பட்டது. 2015 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மோல்டா குடியரசில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகை ஒன்றுபடுத்தும் தேசம் எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற 22வது பொதுநலவாய மாநாடு இன்று பிற்பகல் இனிதே நிறைவடைந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பின்னர் இந்த மாநாடு நிறைவடைந்தது. இந்த மாநாட்டுக்கு முன்னோடியாக கடந்த 10ஆம் தேதி ஹம்மாந்தோட்டையில் இளைஞர் மாநாடு நடைபெற்றது. அதன் பின்னர் காலியில் மக்கள் மாநாடு நடைபெற்றது. அதனை அடுத்து கொழும்பில் வர்த்தக மாநாடு மற்றும் பொதுநலவாய உச்சி மாநாடு என்பன நடைபெற்றன. இந்த அனைத்து மாநாடுகள் தொடர்பிலான தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டினால் முடிந்தது. அடுத்த பொதுநலவாய மாநாடு மால்டாவில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பண்டரநாயக்க ஞாபார்த் மாநாடு மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊடக மத்திய நிலையத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். இந்த மாநாட்டின் போது எட்டப்பட்ட தீர்மானங்களை தெளிவூட்டுவதற்காக மாநாட்டின் நிறைவில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநாட்டின் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமை தாங்கிய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் மற்றும் சில நாடுகளின் அரசு தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து மக்களினதும் அபிவிருத்தி உரிமையை உறுதி செய்யும் வகையில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தரப்பினருக்கு அதன் நன்மைகள் வழங்கப்பட வேண்டும் என இன்றைய தினம் வெளியிடப்பட்ட கொழும்பு பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலையான பூரணமான சமமான அபிவிருத்தி என்ற துணைப்பொருளின் கீழ் இன்றைய கொழும்பு பிரகடனம் பொதுநலவாய அரசு தலைவர்களினால் இன்று நிறைவேற்றப்பட்டது. அதில் பல தலைவர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். எதிர்கால அபிவிருத்தியின் நிகழ்ச்சி நிரலுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அரசியலின் பெருமதி, பூகோள அச்சுறுத்தல், சவால்கள் மற்றும் பொதுநலவாய அமைப்பின் ஒத்துழைப்பு ஆகியன இந்த அம்சத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உறுப்பு நாடுகளை அபிவிருத்திக்கு இட்டு செல்வதற்கு தேவையான திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு உறுப்பு நாடுகளுடன் நாம் ஒத்துழைப்புடன் செயற்படுவோம். பொதுநலவாய அமைப்பின் ஒத்துழைப்பு தொடர்பில் கதைக்கும் போது அதற்காக ஒத்துழைப்பு அம்சம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் ஊடாக நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்புகளை கட்டியெழுப்புவதற்கான புதிய மேடை ஒன்று ஏற்படுத்தப்படும். பொதுநலவாய நாடுகள் மற்றும் பொதுநலவாய செயலாளர் நாயகம் அலுவலகம் ஆகியவற்றின் இணைய விஸ்தரிப்பு திட்டத்தின் ஊடாக உறுப்பு நாடுகளுக்கு இடையில் பாரிய ஒத்துழைப்புகளை ஏற்படுத்த முடியும். பொதுநலவாய அமைப்பு மிகவும் இலகுவானதொன்றாகும். எமது பெருமதியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எமது உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவோம். இலங்கையினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த தொழிற்பொருளானது தென்னாப்பிரிக்காவின் தேசிய அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கும் ஆப்பிரிக்க கண்டத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கும் சர்வதேச அபிவிருத்தி எல்லைக்கும் ஏற்புடையதாக காணப்படுகிறது. அனைவருக்கும் ஏற்றதொரு தொழிற்பொருளாக காணப்படுகிறது. அதனால் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பமாக இது அமைந்தது. வானிலை மாற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடினோம். வானிலை நிலையத்தை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியம் குறித்து நாம் நம்புகிறோம். இந்த இணக்கப்பாடுகளை முன்னெடுப்பது முக்கியமாகும். இது நமது நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவானதொரு விடயமாகவே காணப்படுகிறது. எனினும் இவை குறித்து இம்முறை அதிக கவனம் செலுத்தப்பட்டது என நான் நம்புகிறேன். பொதுநலவாய அமைப்பின் தன்மை மற்றும் தரம் ஆகியன மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாக நான் நம்புகிறேன். இந்த நாடுகளின் ஒன்றிணைந்த தன்மை விசேடமானது. ஜனநாயகம், சட்டவாட்சி மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றிற்கு சமத்துவமான தரம் உள்ளது. நாம் தொடர்ந்தும் பயணிப்பதற்கு நாம் மாற்றமடைந்தாலும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதே எமது ஒருமித்த கருத்தாகும். சிறந்த நாடுகள் ஒற்றுமையாக தொடர்ந்தும் பயணிப்பதற்கு முயற்சி இருக்க வேண்டும் என நான் கருதுகிறேன்.
இதன்போது ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பினர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நேரடியாக வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் விசேட விரிவாக்கல் திட்டத்தை ஆரம்பித்து அதற்கான தகவல்களை நேரடியாக அங்கிருந்து வழங்கியிருந்தார்கள். நமது அலுவலக செய்தியாளர் அங்கு சென்று இது தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஊடகவியலாளர் சந்திப்புகளும் நடத்தப்பட்டிருந்தன. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சர்வதேச ஊடகவியலாளர்கள், உள்நாட்டு ஊடகவியலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு கேள்விகளை ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தனர். சில நாடுகள் இங்கு வருகை தந்தமைக்கு 2 நோக்கங்கள் இருந்தமை எமக்கு தெரியும். ஒன்று, பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளுதல், மற்றையது இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைமைகள் தொடர்பில் கண்டறிதல். பிரித்தானிய பிரதமர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்தார். அதே போன்று நிகழ்வுகள் சிலவற்றில் கலந்து கொண்டார். ஆயினும் நிறைவேற்று கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாது யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். இது தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன? பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகள் மற்றும் தரத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? Any country will be very sensitive to எந்த ஒரு நாடும் அந்த நாடு தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கும் போது உணர்ச்சி வசப்படும். மனித உரிமைகள் தொடர்பாக இருக்கலாம் அல்லது வேறு விடயங்கள் தொடர்பாக இருக்கலாம். ஆனாலும் உணர்ச்சி வசப்படுவார்கள். எம்மிடம் முறை ஒன்று உள்ளது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக கொண்டு செல்லும் சட்ட கட்டமைப்பு ஒன்று உள்ளது. அது உங்களுக்கு தெரியும். எம்மிடம் அரசியல் அமைப்பு ஒன்று உள்ளது. நாம் அந்த அரசியல் அமைப்பை மதிக்க வேண்டும். அதற்கு கட்டுப்பட வேண்டும். நாம் இதனை செய்வோம். நாம் இந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். அதற்கு காலம் தேவைப்படுகிறது. அதனால் இந்த கருத்தை தெரிவித்தோம். இன்று ஆரம்பித்து நாளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. யுத்தம் 30 ஆண்டுகள் இருந்தது. நாம் இதனை சிறிது சிறிதாக கட்டியெழுப்ப வேண்டும். மக்களின் மனோநிலை மற்றும் எண்ணங்கள் மாற்றமடைய வேண்டும். வடக்கில் மாத்திரமல்லாது தெற்கிலும் கிழக்கிலும் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இடம்பெயர்ந்தவர்கள் முஸ்லிம், சிங்களம், தமிழ் என எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அவர்கள் எனது மக்கள், எனது பிரஜைகள். நான் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது எனது பொறுப்பு. அதை நான் நிறைவேற்றுவேன். நாளை செய்யுங்கள், ஒரு வாரத்தில் செய்யுங்கள், 3 அல்லது 4 மாதங்களில் செய்யுங்கள் என நீங்கள் சொல்ல முடியாது. அது நியாயமற்றது. அனைவரும் உணர்வு பூர்வமானவர்கள். பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கிறோம். ஏனெனில் பொதுநலவாய அமைப்பில் நாமும் அங்கம் வகிக்கிறோம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அரசு தலைவர்கள் பலர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். ஆஸ்திரேலிய பிரதமர் டொனி அபட்டுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள சிரிமாவோ பண்டார்நாயக்க கண்காட்சி மண்டப வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யுத்த வெற்றியின் பின்னர் இலங்கை பெற்றுக் கொண்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் இலங்கை பெற்ற முன்னேற்றம் தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஜனாதிபதி விளக்கம் அளித்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை புரூனே குடியரசின் சுல்தான் ஹாஜி ஹசன் அல் பால்கியாக்கிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வனாட்டு ராஜ்யத்தின் பிரதமர் மொஹானா காகேசுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது. 2017 பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை வனாட்டு ராஜ்யத்தில் நடத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை சிங்கப்பூர் பிரதமர் லீ சியான் லுனிட்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. டொங்கா நாட்டின் பிரதமர் எடென்கோ டிவிகானோ, ஷீசெல்ஸ் ஜனாதிபதி ஜேம்ஸ் அலெக்ஸ் மைக்கேல், ஸ்வாசிலாந்து பிரதமர் பர்னாபாஸ் சிபுசிசோ மற்றும் ருவாண்டா ஜனாதிபதி பாவுல் ககமே ஆகியோர் ஜனாதிபதியை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் பயணத்தை தடுப்பதற்கு இலங்கை கடற்படைக்கு 2 பாதுகாப்பு படகுகள் வழங்குவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபர்ட் தெரிவிக்கின்றார். இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சயூர கப்பலில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஆஸ்திரேலிய பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், நீதி அமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ஆட்கடத்தல்களை தடுப்பதற்கு இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக கடற்படை பிரிவு குறிப்பிட்டது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுப்பதற்கு இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் நன்றி தெரிவித்ததாகவும் கடற்படை குறிப்பிட்டது. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய நகரங்களுக்கு நேற்று சென்றுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை நிலங்கவினால் தலதா மாளிகைக்கு சென்ற இளவரசர் சார்ல்ஸ் வரவேற்கப்பட்டார். அதன் பின்னர் இளவரசர் சார்ல்ஸ் அங்கு இடம்பெற்ற மத வழிபாடுகளில் கலந்து கொண்டதுடன் தலதா மாளிகையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய புத்த பீடத்துக்கு சென்றார். இதனையடுத்து காலனித்துவ ஆட்சி காலத்தின் போது இலங்கையில் உயிரிழந்த பிரித்தானியர்களின் நினைவு தூபியையும் இளவரசர் சார்ல்ஸ் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் நுவரெலியா நோக்கி சென்ற இளவரசர் சார்ல்ஸ் மேன்கப் ஆரம்ப பாடசாலைக்கு நேற்று பிற்பகல் சென்றுள்ளார். அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் விசேட தேவையுடைய பிள்ளைகளுடன் கலந்துரையாடல்களிலும் அவர் ஈடுபட்டார். பின்னர் லபுக்கல தேயிலை தொழிற்சாலைக்கு சென்ற பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் அங்கு தேயிலை தொழில் சம்பந்தமான அருங்காட்சியகம் ஒன்றையும் திறந்து வைத்தார். அத்துடன் இளவரசர் சார்ல்ஸ் அங்கிருந்தவர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் தவறவில்லை. இலங்கையின் வடபகுதியில் நிலக்கண்ணி வெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு பிரித்தானியா 2.1 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் மேலதிக நிதியுதவி வழங்க உள்ளது.